ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸ். பிரபாஸ் டாபிக்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பேபிகார்ன் 65 தான் பார்க்க போகிறோம். பேபிகார்ன் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பேபிகார்ன் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே செஞ்சிடலாம். தண்ணி கொதிக்க வச்சுட்டு நல்லா கழுவிட்டு இந்த பேபிகார்ன்லாம் அதில் சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கிறிஸ்பி ஸ்வீட் கார்ன் ரெசிபின்னு ஒன்று போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், போய் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெந்தாலே போதும். இப்போ ஒரு பவுலில் மைதா மாவு 1/2 கப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கப்பு, இஞ்சி பூண்டு துருவி வச்ச இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் பொடி, பெருஞ்சீரக பொடி, கரம் மசாலா, மிளகாய் பொடி, உப்பு தேவையான அளவு, இதுக்கு தண்ணி முதல்ல நிறைய சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கணும். ஓவராக தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், ஓவராக கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது வித்தியாசமான ஒரு ரெசிபியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு கொடுக்கலாம். பேபிகார்ன் உடம்புக்கும் நல்லதும் கூட, ஹெல்த்தியும் கூட. இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். இதை ஊற வைக்கணுன்ற அவசியமெல்லாம் இல்லை. எண்ணெய் ஹீட் ஆனதுமே ஒவ்வொரு பேபிகார்னாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கார்ன் ரொம்ப உடம்புக்கு நல்லது. குயிக்காக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேபிகார்ன் மட்டும் இருந்தால் போதும். வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பேபிகார்ன் 65 ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்கு சொல்லுங்கள். ரொம்ப க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.